ॐ केदाग्निदाहिह शक्ति रामकृष्णे स्थिता सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உரைபவளும் அனைத்தறிவு வடிவுலனும் ஆகிய என்னை சாரதியை வணங்குகிறேன். இன்று சுவாமி அபேதானந்தர் பிறந்த புண்ணிய தினம். அபேதானந்தரை பற்றி குருதேவர் அவர் முற்பிறவியில் ஏராளம் அதிக சாதனைகள், ஆன்மீக சாதனைகள் செய்துள்ளார். இதுவே அவருடைய கடைசி பிறவி என்று சொல்லியிருக்கிறார். அதை தவிர்த்து அவரிடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அம்சம் கொஞ்சம் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். குருதேவருடைய அந்த ஒரு தெய்வீக லீலையில் ஒரு மகத்தான பங்களிப்பு செய்த சுவாமி அபேதானந்தரின் வாழ்க்கையில் சில விஷயங்களை பற்றி இப்போது நாம் சிந்திப்போம். சுவாமி அபேதானந்தர் கல்கத்தாவில் அக்ரிடோலா என்ற ஒரு இடத்துல 1866 அக்டோபர் 2 செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்திருக்கிறார். அவருடைய அப்பா பேர் ரசிக்லால் சந்திரர். அவர் ஒரு ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி வந்தவர். அவருடைய முதல் மனைவி காலமாயிட்டாங்க, ஒரு மகளும் காலமாயிட்டாங்க. இரண்டாவது மனைவி நயனதாரா தேவி. அப்போ இளம் வயதிலேயே திருமணம் செய்து விடுவார்கள். அப்போது அந்த அம்மா அவருடைய வயது 14. அவருடைய நேச்சர் ரொம்பவும் அமைதியாக, அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவராக இருந்தார்கள். அந்த காலத்தில் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இந்த தம்பதியருக்கு 9 குழந்தைகள் பிறந்தன. அவற்றில் முதல் 5 குழந்தைகளுமே சிறு வயதிலேயே காலமாயிட்டன. எஞ்சிய 4 குழந்தைகளில் காளி 2வதாக பிறந்தார். அவர் பிறப்பதற்கு முன்பு நயன்தாரா தேவி காளி தேவியிடம் தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து பிரார்த்தனையும் விரதம் இருந்திருக்கிறாங்க. அதனுடைய விளைவாக அவர் பிறந்ததுனால அவருடைய இயற்பெயர் காளி பிரசாத் என்று பெயரிட்டார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்வார், பிரார்த்தனையும் தவத்தாலும் பிறக்காத ஒருவன் பிறந்தால் அவன் ஆரியன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்காக தம்பதியர் இறைவனிடத்திலும் பிரார்த்தனையும் தவமும் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பிள்ளைகள் பிற்காலத்தில் பெரிய மகான்களாக பரிணமித்திருப்பதை நாம் பார்க்கலாம். சதாசிவர் பிரம்மேந்திரர் பிறப்பதற்கு முன்பாக அவருடைய தாய் தொடர்ந்து இறை நாமத்தை, ராமநாமத்தை ஜெபித்துக்கிட்டே வந்தாங்க. அவருடைய கணவர், உன்னுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் ராமநாமம் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் ஒரு சத்புத்திரன் பிறப்பான்னு சொல்லி அந்த மாதிரி விரதம் இருந்தாங்க. அப்புறம் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியவர் பாஸ்கரராயர். அவர் பிறப்பதற்கு முன்னாடி அவருடைய தாயார் சூரிய தேவனை குறித்து உபாசனை இருந்தார்கள். இப்படி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து பிறக்கின்ற குழந்தைகள் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்வதை நாம் பார்க்கலாம். இவ்விதம் பிறக்கின்றவர்கள் நல்ல புத்திசாலிகளாகவும் ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கலாம். சுவாமி அபேதானந்தரும் அதே போன்று சிறு வயதிலேயே சம்ஸ்கிருதத்தில் இலக்கியத்தை இயற்றுகின்ற அளவுக்கு கற்று தேர்ந்து விட்டார். பாடல்களெல்லாம் இயற்றுகின்ற திறனையும் பெற்றிருந்தார். அவருக்கு 10 வயது இருக்கும்போது ஓரியண்டல் செமினரி ஹையர் செகண்டரியில் சேர்க்கப்பட்டார். சிறு வயதிலேயே அவருக்கு பல திறமைகள், உடற்பயிற்சி செய்வது, நீச்சல் பழகுவது, இதை தவிர்த்து இந்திய தத்துவத்தை ஆழ்ந்து கற்பது, குறிப்பாக சங்கரருடைய தத்துவம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் சங்கரரை போன்று நான் பிற்காலத்தில் பெரிய பண்டிதராகவும் தத்துவவாதியாகவும் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். இவருக்கு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 10-15 வயசு தான் இருக்கும். சிறு வயதில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எத்தகைய
ஒரு கல்வியை எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கிறார்களோ அதே போன்ற ஒரு பெரிய அறிவாளிகளாக பிற்காலத்தில் வராங்க. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி விஜயம் ஆஃபீஸ்க்கு ஒரு 10 வயசு குழந்தை என்னை பார்க்க வந்தது. ஸோ அதுக்கிட்ட அது நான் தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொன்னபோது, நீ எதுக்காக தீட்சை வாங்கணும்னு கேட்டபோது, நான் பிற்காலத்தில் சன்னியாசினியாக ஆக போகிறேன். 10 வயசு குழந்தை. எதுக்காக நீ சன்னியாசினி ஆகணுனாக்கா, சிஸ்டர் நிவேதிதா மாதிரி நான் வரணும். உனக்கு எப்படி சிஸ்டர் நிவேதிதா தெரிஞ்சது? என்னுடைய அப்பா தொடர்ந்து எனக்கு நிவேதிதா பற்றி, சுவாமிஜியை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. நானும் எதிர்காலத்தில் நிவேதித்தை மாதிரி தொண்டுகள் பண்ணுவேன். சமுதாயத்தில் ஏதாவது தப்பு நடந்தால் அதை எதிர்ப்பேன்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கையில் மொபைல் ஃபோன், டிவி. நல்ல விஷயங்கள் எந்த குடும்பத்தில் எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியுதில்லை. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது, இத்தகையருடைய வாழ்க்கை வரலாற்றை குழந்தைகளுக்கு சொல்லும்போது சிறு வயதிலேயே, அதாவது 10-15 வயதுக்குள்ளே நல்ல விஷயங்கள் குழந்தைகள் இடத்தில் போனால் அது நிச்சயமாக அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நல்லது சேர்க்குன்றது நிச்சயமாக நம்ம அறிஞ்சிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு ஓவியத்திலும் நல்ல திறமை. ஸோ அந்த ஓவியர் அவருடைய ஓவிய ஆசிரியர், நீ ஓவியத்தில் நல்லா சிறந்து இருக்கிற, உனக்கு நான் நல்லாவே கற்றுக் கொடுக்குறேன், நீ பிற்காலத்தில் பெரிய ஓவியராக வரவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், எனக்கு ஓவியத்தில் பெரிய ஆளாக வரணும்னு ஆசை கிடையாது. ஏன்னா ஓவியர் மேலோட்டமாக தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படி. ஆனால் நான் எல்லாத்துக்கும் உள்ளேயும் சென்று உண்மையினுடைய காரணத்தை அறிஞ்சிக்கணும், ஒரு தத்துவவாதியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது இளம் வயதில் பல பெரியவங்களுடைய சொற்பொழிகளை கேட்பது, கேசவ சந்திர சென், பிரதாப் சந்திர மதம்ஜார், கிறிஸ்தவ மத பிரச்சாரங்களுடைய கூட்டம், இப்படி எல்லா இடங்களுக்கும் போயிட்டு ஆன்மீக விஷயங்களை கேட்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. அடுத்தது சம்ஸ்கிருதத்தில் அவருக்கு சிறு வயதிலே நாட்டம் இருந்தது, புலமை இருந்ததுன்னு நாம் சொன்னோம். பதஞ்சலி யோக சூத்திரங்கள் மேலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு வந்தது. அந்த சூத்திரங்களை சமஸ்கிருதத்தில் வங்க மொழிக்கு இவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார் அந்த காலத்திலேயே. ஸோ அதுக்கு அந்த பதஞ்சலி யோக சூத்திரங்களை பற்றி நல்லா நமக்கு தெளிவாக சொல்லணும்னு சொல்லி ஒரு பெரிய பண்டிதர்கிட்ட போய் கேட்குறார். அந்த பண்டிதர் அவர் சொல்கிறாரு, எனக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறேன், ஓய்வு கிடையாது. நான் காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய அட்டெண்டன்ட் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுப்பா. அப்படி அந்த நேரம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த நேரத்துக்கு வேணால் நீ வா, நான் உனக்கு அந்த பதஞ்சலி யோக சூத்திரங்களை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அப்படி இவரும் அதே மாதிரி காலையில் போயிட்டு அந்த பதஞ்சலி யோக சூத்திரங்களை வாசிப்பார். அந்த பண்டிதர் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்குவார். ஸோ கற்பதில் எவ்வளவு நாட்டம். ஸோ குருவை தேடி போகிறது, அந்த குருவுக்கு எந்த நேரமோ அந்த நேரத்துக்கு போயிட்டு கற்றுக்கொள்வது. முதல்ல பணிவு, கீழ்ப்படிதல். சுவாமிஜி சொல்கிற மாதிரி கீழ்ப்படிய கற்றுக்கொள், கற்றலிடம் பதவி தானாக உனக்கு வருன்றது மாதிரி அறிவை தேடி எவ்விதம் நாம் செல்ல வேண்டும், அப்படி செல்லும்போது எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இத்தகையோருடைய வாழ்க்கையில் சிறு வயதிலேயே அவர்கள் வாழ்ந்த அந்த படிப்பினையை பார்த்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது இவர் எல்லாமே அந்த பதஞ்சலி யோக சூத்திரங்களாகட்டும், சங்கருடைய வேதாந்தமாகட்டும், இல்லை பிற மத தலைவர்கள் சொல்கிற சொற்பொழிகள், இது எல்லாம் கேட்குறார். ஆனால் நேருக்கு நேராக கடவுளை பார்க்க வேண்டும், இறை அனுபூதி பெறணும். ஸோ அதுக்கு கடவுளை நேரடியாக கண்ட ஒருவர்கிட்ட யோகத்தை பழக வேண்டும் சொல்லி அவர் முடிவு பண்ணுறார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குருவை தேடிட்டு இருக்கிறார். அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தர் யக்ஞேஸ்வர பட்டாச்சாரியா, அவர் மூலமாக குருதேவரை பற்றி அவர் கேள்விப்படுறார். ஸோ அதை கேள்விப்பட்டு சரி தட்சிணேஸ்வரம் போயிட்டு அவரை பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டில் சொல்லாமல் கிளம்பி போயிடுறார். அப்போது கிளம்பி போகும்போது ஒரு தப்பான பாதையில் போயிடுறார். மறுபடியும் சரியான பாதைக்கு எப்படியோ காலையில் ஒரு 11 மணி வாக்கில் தட்சிணேஸ்வரம் போய் சேர்றார். அங்கே போன பிறகு தான் தெரியுது அவர் குருதேவர் காலையிலே கல்கத்தாவுக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடும், அதாவது சூழ்ந்து போயிடுவார். என்னடா இது, இந்த அளவுக்கு வெயிலில் நாம் நடந்து வந்தது எல்லாமே வீணாகிடுச்சு, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஸோ அதனால் குருதேவர் அறைக்கு வடக்க உள்ள வரந்தாவில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு யோசனை பண்ணுறார். பசி வேறு அவருக்கு வயிற்று கிள்ளுது, தாகம் வேறு. ஸோ இப்படி இருக்கும்போது நான் இப்போ அம்மா அப்பாக்கிட்டே நான் வரதை பற்றி சொல்லலை.
தட்சிணேஸ்வரத்தில் யாரையுமே நமக்கு தெரியாது. மீண்டும் கல்கத்தாவுக்கு நடந்து போனாக்கா சக்தி இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறார். அவருக்கு அழுகியே வந்துடுச்சு. அழ ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தர், ஒரு இளைஞர், அவர் உட்கார்ந்த இடத்துக்கு நோக்கி போகிறார். அவர்கிட்ட வந்து குருதேவரை பற்றி விசாரிக்கிறார். இவர்கிட்ட குருதேவர் இருக்கிறாருன்னு. இவர் சொல்கிறார், இது மாதிரி நானும் அவரை பார்க்க தான் வந்தேன், ஆனால் அவர் காலையிலே போயிட்டு தான் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியும்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை சொல்கிறார். அப்போது இவர் கூட பேசுனது யாருன்னா வேறு யாரும் இல்லை, சசி, நம்ம ராமகிருஷ்ணானந்தர். அவரும் அப்போ இளமையில் குருதேவர் சந்திக்க வந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் சொல்கிறார், சரி நம்ம கங்கையில் குளிச்சுட்டு வருவோம், கோயிலில் பிரசாத உணவு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்கத்தாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு யோசனை சொல்கிறாங்க. உடனே வந்து சசி சொல்கிறார், இல்லை கல்கத்தாவுக்கு போக வேண்டாம், குருதேவரை பார்க்காம போக வேண்டாம், மறுபடியும் குருதேவருடைய தரிசனம் நமக்கு எப்போ கிடைக்குன்னு தெரியாது, அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி குருதேவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ குருதேவர் அந்த சசி சொல்கிறார், நானும் உன்னை போல தான் வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் தான் வந்திருக்கிறேன், நீ கவலைப்படாத, இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிடலாம், காலையில் எப்படியும் குருதேவர் நைட்டு வந்துடுவார், நைட்டு நாம் ஒரு பக்தரில் யார் வீட்டிலையாவது தங்கத்துக்கும், நைட்டு வந்து வெளியே அவர் எங்கேயுமே தங்க மாட்டார், நிச்சயமாக இரவு வந்துடுவார், நம்ம அவர் தரிசனம் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசனை சொல்கிறார். அதுக்கப்புறம் சசி வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டு காளி கோயில் இருக்கிற எல்லா பகுதியும் சுற்றி காமிக்கிறார். அப்புறம் இருவரும் மாலை ஆரத்தி பார்க்குறாங்க. அப்போ அன்னையெல்லாம் தரிசனம் பண்ண பிறகு அவருடைய மனசில் இனம் புரியாத ஒரு அமைதி. அப்போ குருதேவருடைய உறவினர் ராம்லால் அவருக்கு பூரி இனிப்பெல்லாம் கொடுத்து சாப்பிட வைக்கிறார். கடைசியில் இரவு வருது. அப்போது குதிரை வண்டி வருது. அப்போது வரது பார்க்கும்போது இவருடைய இதயம் வந்து வேகமாக அடிச்சுக்கிட்டான். நான் அந்த இடத்துல சிலை மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தேன். குருதேவர் வண்டியிலேருந்து இறங்கும்போது காளியினுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டு தன்னுடைய அறைக்கு போய் அந்த சிறிய கட்டிலில் உட்காரார். ராம்லாலும் சசியும் என்னை பற்றி அவருக்கு சொல்கிறாங்க. நான் வந்து வராந்தாவிலே நின்றுட்டு இருந்தேன். ராம்லால் வெளியே வந்து குருதேவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார், கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் குருதேவரை போய் பார்த்துட்டு அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணேன். குருதேவர் என்னை பற்றி விசாரித்தார். எனக்கு யோகம் பயிலுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது, எனக்கு நீங்கள் கற்று தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த குருதேவர், இந்த சிறு வயசுலேயே உனக்கு யோகம் கற்றுக்கணும்னு ஆசை வந்திருக்கிறது ஒரு நல்ல அறிகுறி தான். போன பிரிவில் நீ ஏதோ பாக்கிய யோகியாக இருந்திருக்கணும், கொஞ்சம் பாக்கியம் இருந்திருக்கு, இது உனக்கு கடைசி பிறவி, சரி நான் உனக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்குறேன், இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கு, காலையில் என்னை வந்து பாருன்னு சொல்கிறார். அதே மாதிரி நைட்டு தங்குறார். காலையில் குருதேவர் அவரை கூப்பிட்றார். நீ என்ன படிச்சுட்டு இருக்குன்னு கேட்கும்போது நான் 10வது படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் வடக்கு வராந்தாவில் உட்கார சொல்லி பத்மாசனத்தில் அமர்றார். அவருடைய நாக்கை நீட்ட சொல்லி குருதேவர் நாக்கில் ஏதோ எழுதுகிறார். அதுக்கப்புறம் காளி தேவியை தியானிக்க சொல்கிறார். அவர் சொன்னபடி காளி தேவியை தியானிக்க அவருக்கு மனம் வந்து அகமுகமாக ஒருமுகப்படுது, புற உணர்வே இல்லாமல் போய்விட்டது. எவ்வளோ நேரம் அவர் அதே நிலையில் இருந்தார்னு சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா குருதேவர் அவருடைய நெஞ்சத்தை தடவி கொடுத்துட்டு இருப்பார். அதன் பிறகு தான் அவருக்கு புற உலக நினைவு வருது. தியானத்தில் அவருக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்னு குருதேவர் கேட்பார். அதை வந்து குருதேவர்கிட்ட இவரும் சொல்வார். அதன் பிறகு குருதேவர் சொல்கிறார், தினமும் காலையில் இரவு வேலைகளில் தியானம் பழகு, உனக்கு ஏதாவது ஆன்மீக அனுபவங்களோ இறைக்காட்சியோ கிடைச்சா அது என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வழிகாட்டுதலை கொடுத்து சொல்லி பிரசாதம் சாப்பிட்டு போக சொல்கிறார். அப்புறமா கல்கத்தாவில் ஒரு பக்தர் குருதேவரை பார்க்க வரார். அந்த பக்தருடைய வண்டியிலே போக சொல்லி சொல்கிறார். ஸோ இவர் வந்து நேற்று காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டை சொல்லாமல் வந்துட்டா. அப்படி நைட்டு பையன் இல்லை. ஸோ வீட்டில் ஒரே கொந்தளிப்பு, பையனை தேடி பார்க்குறாங்க. ஒருவேளை கங்கையில் கீழே விழுந்து செத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரே தவிப்பு. எல்லோரும் அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது, 2-3 நாளைக்கு முன்னாடி அவன் வந்து தட்சிணேஸ்வரம் போகிறத பற்றி விசாரித்தான், ஒருவேளை அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. உடனே அவருடைய அப்பா ரசிக்லால் அவர் வந்து தட்சிணேஸ்வரம் போகிறாரு. இவர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அவரையும் நல்லா
கொஞ்சம் வைவாங்க. இவர் ரசிக்கலார். நேராக குருதேவர்கிட்ட போயிட்டு, ஐயா, என்னுடைய பையன் பேர் தான் காளி, தயவுசெய்து அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லிடாதீங்க, அவன் வந்து ஹவுஸ் ஹோல்டராக தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அப்போ குருதேவர் சொல்கிறார், உங்கள் பையன் வந்து ஒரு பெரிய யோகி, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு விருப்பம் இல்லைன்னா எதுக்கு நீங்கள் வற்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி குருதேவர் கேட்பார். உடனே இவர் வந்து பெற்றோர்களுக்கு சேவை செய்கிறது தானே பிள்ளையினுடைய கடமை, அதுதானே தர்மம் சொல்லி இவர் வாதம் பண்ணுறார். குருதேவர் அதுக்கு எதுவுமே பேசலை, அமைதியாக இருப்பார். அப்புறமா ரசிக்கலான்னு வீட்டுக்கு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி ஆன்மீக சாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு தடைகள் இருப்பதை பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி துறவி ஆகதை பார்த்து பெற்றோர்கள் பயப்படுறாங்க. பிற்காலத்தில் அவங்க உயர்ந்த நிலையை பார்க்கும்போது ஈவன் நம்முடைய பிள்ளையாக பிறந்துக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் செய்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சந்தோஷப்படுறாங்க. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா தியாகம் இல்லாமல் உயர்நிலையை பெறுவது என்பது கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது காளிக்கு வந்து தட்சிணேஸ்வரம் அடிக்கடி போகணும்னு விருப்பம் வருது. இதனால் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அவரை வீட்டில் ஒரு அறையில் வச்சு பூட்டிடுவாங்க. அப்போ வந்து ஒரு உறவினர் வந்து எதாச்சியாக திறப்பா, அப்படி உடனே கதவை திறந்துட்டு இவர் நேராக தட்சிணேஸ்வரம் வந்துடுவா. அப்படி இப்படி தட்சிணேஸ்வரம் வருவதும் ஆன்மீக சாதனைகள் செய்வதும் அவருக்கு இறை காட்சிகள் கிடைப்பதும் இயல்பாகவே இருந்தது. ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணர், இயேசுநாதர், சைத்தன்யர் ஆகியோர் எல்லாம் குருதேவருடைய திருவுடலில் கலந்து மறைவது போன்ற ஒரு காட்சி அவருக்கு கிடைக்கும். குருதேவர்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது, உனக்கு வைகுண்ட காட்சி கிடைச்சிது, இனிமேல் இது போன்ற காட்சி உனக்கு கிடைக்காது, இப்போது உன்னுடைய மனம் வந்து அருவத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது. உருவ நிலையை கடந்து அருவத்தை நிர்குண உபாசனை, சகுன உபாசனையில் இறைவனுடைய காட்சிகள், பூஜை இதையெல்லாம் பழகிறோம். அருவ உபாசனையில் ஆன்ம சாதனையை செய்கிறோம். ஸோ உனக்கு வந்து அருவ நிலைக்கு செல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு குருதேவர் சொல்கிறார். அதன் பிறகு குருதேவருடைய அருளால் பிரம்மத்தை தியானிப்பதில் காளி ஈடுபட்டார். இந்த அனுபவத்திற்கு பிறகு குருதேவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் ஒரு அவதார புருஷர் என்பதை காளிக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ 1885 வருஷம் குருதேவருக்கு வந்து தொண்டை புற்றுநோய் வந்து ஷியாம்பூருக்கு போகிறார். அங்கே வந்து இளம் சீடர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குருதேவருக்கு சேவை செய்கிறாங்க. குருதேவர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்கள்கிட்ட சொல்கிறார், எனக்கு இந்த தொண்டை புற்றுநோய் வந்தது வந்து ஒரு சாக்குப்போக்கு தான், இதனால தான் நீங்கள் எல்லோரும் இங்கே ஒன்றா சேர முடிந்தது. ஏன்னா குருதேவருடைய இளம் சீடர்கள் எல்லாம் வருவாங்க, கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் வந்து நேரடியாக சந்திக்க முடியறதில்லை. அதனால் பகவானுடைய லீலையில் யாரெல்லாம் மந்தரங்கமான பக்தர்களோ அவர்கள் வந்து தன்னுடைய இந்த நோய் காலத்தில் உடனிருந்து சேவை செய்கிற ஒரு ஏற்பாட்டை பண்ணார். அதன் மூலமாக அவர்களுக்குள் ஒரு இணக்கம் வந்தது. மேலும் அவர்களுக்கு அந்த துறவு இளம் வயதிலேயே அந்த துறவர கனலை குருதேவர் மூட்டி விடுவார். ஸோ இப்படி இருக்கும்போது குருதேவருக்கு யார் யார் என்னென்ன சேவை செய்வதை பற்றி ஒரு டைம் டேபிள் நரேந்திரர் தயாரிச்சிருப்பார். காலைக்கு வந்து காலையில் 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம் சேவை செய்யணும்னு சொல்லி டைம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர் வந்து அதே மாதிரி குருதேவரை குளிப்பாட்டுறது, மற்ற சேவைகள் செய்கிறது எல்லாமே செய்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் குருதேவர் காசிப்பூருக்கு வருவார். அங்கே இருந்துக்கிட்டு நல்ல அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காசிப்பூர் வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய இடம், நல்ல காற்றோட்டமான இடம், அதாவது நகரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால குருதேவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே குருதேவர் கட்டாயமாக நோய் நீங்கி முழுமையாக குணமடைந்துவான்னு சொல்லி பக்தர்கள்லாம் நம்புகிறாங்க. இப்படி இருக்கும்போது காளி வந்து இங்கே தங்கியிருக்கிறார். ஸோ இவருடைய தந்தை அவர் வந்து மகனை தேடி வருவார். இந்த மாதிரி என் பையன் வந்து உங்கள் கூடவே இருக்கிறான், அவங்க அம்மா நயன்தாரா தேவி எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கிறா, கொஞ்சம் வீட்டுக்கு அவனை அனுப்புங்க, அவன் அவங்க அம்மாவை பார்க்கட்டும், அதன் மூலம் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். குருதேவர் நீ வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லி காளியை அனுப்புகிறார். அவரும் அப்படியே போகிறார். அன்றைக்கி போனோடனே வீட்டில் எல்லோரும் நீ நைட்டு இங்கே தங்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவரால் வீட்டில் இருக்கவே முடியல. மறுபடியும் அந்த காசிப்பூர் போகணும், குருதேவருக்கு சேவை செய்யணும்னு சொல்லி அவருடைய மனசு உந்துக்கிட்டே இருக்குது.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தாரோ இல்லையோ இதயம் வந்து அவருக்கு படப்படக்க ஆரம்பிக்குது. ஒரே ஓட்டமாக பித்து பிடித்தவன் போல் ஓடிட்டு வரார். அதுக்கப்புறம் வீட்டில் பெற்றோர்கள் சொல்லிவிட்டு நேராக காசிப்பூருக்கு வந்துடுவார். இவர் போன உடனே திரும்பி அதை பார்த்துட்டு, என்ன இப்போ தானே போனேன், எதுக்கு திரும்பி வந்துட்ட, நீ வீட்டுக்கு போனியா இல்லையான்னு கேட்குறார். இல்லை, வீட்டுக்கு போனேன். இன்றைக்கி நைட்டு தங்கணும்னு சொல்லியிருந்தாங்களே, ஏன் தங்கலை? இல்லை, வீட்டில் தங்கணுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியல, அதனால நான் வந்துட்டேன். சரி, எவ்வளோ நேரம் தான் வீட்டில் இருந்தேன்னு கேட்டபோது 1/2 மணி நேரம் தான் இருந்தேன். ஏன் அதுக்குள்ளே வந்துட்டுனாக்கா, இல்லை என்னால் அங்கே இருக்க முடியல, உங்களோடவே இருக்கணும் தான் எனக்கு ஆர்வம், அதனால தான் வந்துட்டுன்னு சொல்லும்போது, சரி ரொம்ப நல்லது, உனக்கு எது தேவையோ அது கட்டாயமாக கிடைக்கும், மன அமைதியும் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி குருதேவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த நிலையில் நரேந்திரருக்கு வந்து குருதேவர் உடலுக்கு போகிறான்ற ஒரு உந்துதல் வந்துடுத்து. அதனால் ஒரு மழை நாள் இரவில் காசிப்பூர் தோட்டத்தில் சரத், காளி, நிரஞ்சன், மூத்த கோபால் அவங்களெல்லாம் வர சொல்லி அவர் சொல்கிறார். குருதேவர் கொடிய நோயினால் அவதிப்படுறார். அவர் உடலை விட்டு உடலை விடுவதற்கு தீர்மானித்து விட்டாரா இல்லையான்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. அவர் இருக்கும்போது நாம் அவருக்கு சேவை செய்வதனாலேயே தியானம், பக்தி பெறுவோம். அந்த சாதனைகள் மூலம் முன்னேற்றம் நாம் பெறணும். இல்லைன்னா அவர் மறைந்த பிறகு தினம் தினம் நம்முடைய செயலுக்காக வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஆசைகள் நிறைவேறும் வரை கடவுளை அழைப்பதை நம்ம தள்ளி போடுறோம். இப்படி தான் நம்முடைய நாட்கள் ஓடிடுது. இன்னும் அதிகமாக ஆசையில் நம்ம சிக்கிக்கொள்கிறோம். இந்த ஆசைகள் தான் நம்மை வந்து அழிவுக்கும் மரணத்திற்கும் இட்டு செல்கின்றது. எனவே நாம் ஆசைகள் எல்லாத்தையும் திறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் இருக்கிற விறகுகள் எல்லாம் சேகரித்து துணியை மூட்டி சுவாமி, அதாவது நரேந்திர சொல்கிறார், துறைகள் வந்து இந்த மாதிரி புனித தீயை மூட்டி ஆசைகள் அனைத்தும் எரிப்பாங்க, நாமளும் இதே மாதிரி துணியை வளர்த்து ஆசைகளை அதில் பொசுக்குவோம் சொல்லி சொல்கிறார். அந்த இருக்கிற இளம் சீரர்கள் எல்லாம் அதே மாதிரி துணியை மூட்டி தன்னுடைய மனத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசைகளையும் நெருப்பில் போட்டு சாம்பல் ஆக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதி எடுக்கிறாங்க. சுவாமிஜி வந்து காளி தேவி பற்றி ஒரு பாடலை இயற்றிருக்கிறார். அதில் கடைசி வழியில் பார்த்திங்கன்னா, நம்முடைய நெஞ்சத்தில் இருக்கிற ஆசைகள் அனைத்தையும் பொசுக்கி சுடுகாடாக ஆக்குவோம், அப்போது தான் அந்த காளி தேவி நம்முடைய நெஞ்சத்தில் நர்த்தனம் ஆடுவான்னு சொல்லியிருக்கிறார். ஆசையற்ற இதயம்தான் ஆண்டவன் விரும்பி அமர்கின்ற ஆசனம். எனவே தான் இந்த ஆசைகளை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முனிவர்களும் சரி தவ யோகிகளும் முயற்சி செய்கிறார்கள். நரேந்திரரும் அந்த ஒரு இலக்கை இளம் சீடர்களுக்கு அப்போதே காட்டியிருக்கிறார். அப்புறம் குருதேவர் மறைந்த பிறகு வராக நகர மடத்தில் இருந்தபோது ஒரு பெரிய போர்டு போட்டிருக்கும். ஆசைகள் வந்து நமக்கு யமன் போன்றவை, அதாவது மரணத்திற்கு சமமானவை, மரணம்தான் ஆசை, எனவே ஆசையை விடுவோம் சொல்லி அது போன்ற வாசங்கள் எல்லாம் அந்த சுவற்றில் எழுதியிருப்பாங்க. ஸோ ஆசை இருந்தால் நமக்கு முக்தி கிடைக்காது, எனவே முக்திக்கு தடை ஆசை. இது போன்று அந்த வைராகியம் எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் இருந்தது, எப்படி நாம் வைராகத்தை பெற வேண்டும், இறைவனை அடைப்பதற்கு எத்தகைய ஒரு மனநிலையை பயிற்சியை செய்ய வேண்டும் என்பதை குருதேவருடைய இளம் சீடர்களுடைய அந்த இளம் காலத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து ஏற்கனவே படிப்பில் ரொம்ப நாட்டம் இருக்கிறத பற்றி நம்ம சொன்னோம். ஒரு நாள் வந்து ஜான் ஸ்மித் மில் அவருடைய கட்டுரையை படிச்சுட்டு இருக்கிற அப்படி ரொம்ப ஆர்வத்தோட இதை கவனிச்சுட்டு, என்ன நீ படிச்சுட்டுருக்குன்னு குருமரை கேட்பார். இது கடவுள் இருப்பதை பற்றி நிரூபணம் செய்கிறது, கடவுள் இருப்பதை பற்றி எப்படி நிரூபணம் செய்கிறது பற்றின ஒரு இங்கிலீஷ் புக்குன்னு சொல்கிறார். நல்லது, நீ தான் இந்த பசங்களுக்கெல்லாம் புக்கை படிக்கிறதுக்கு எல்லாம் இந்த ஹேபிட்டை கற்றுக் கொடுக்குற போல் இருக்குது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு குண்டு ஊசி போதும், சிறு கத்தி போதும், பிறரை கொள்றதுக்கு தான் கத்தி கேடயங்கள் மற்ற ஆயுதங்கள் தேவை. படிப்பினுடைய பயன் இதுதான், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதிகமாக படிக்கணும். அதாவது படிப்பது எதற்காகனாக்கா இறை அனுபூதி பெறுவதற்கு என்ன தகவலோ அதை பெற்றுக்கொண்டு ஆன்மீக சாதனைகள் செய்ய வேண்டும். மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு வேணால் அதிகம் படிக்கலாம் அப்படின்றது வந்து குருதேவர் இங்கே உபதேசிக்கிறார். முதலில் அனுபவத்தை பெறு, பிறகு பகிர்ந்து கொடு. சுவாமிஜி பிற்காலத்தில் இதைத்தான் பி அண்ட் மேக், ஆகுக ஆக்குக. ஸோ முதலில் நாம் ஆக வேண்டும்.
ஆகாமல் வெறுமனே படிப்பதாலோ இல்லை இறைவனை இருப்பது நிரூபணம் செய்வது பற்றி சொல்வதாலோ ஒன்றுமே நடக்காது. ஒரு முறை சுவாமி ரங்கநாதானந்தர் ஆப்பிரிக்காவில் கடவுளுடைய இருப்பை பற்றி லெக்சர் சொல்லிகிட்டே வரார். நல்லா அப்போது ஒரு இங்கிலீஷ்மேன், அதாவது நெக்ரோ, எழுந்து குரல் நடுக்கத்தோடு கேட்குறா அப்படி, ஓ சுவாமி அப்படின்னு தான் நல்லா அதட்டலோடு கேட்பேன் அப்படி, நீ இது எல்லாம் லெக்சரை படிச்சுட்டு சொல்கிறியா இல்லை நிஜமாகவே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸோடு பேசுறியான்னு சொல்லி கேட்பேன் அப்படி. அவர் ரங்கநாத் அப்படியே நடந்துக்கிட்டே தான் பேசுகிறார், மெதுவாக நடந்துட்டு வரார். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னா எப்படி இதெல்லாம் பேச முடியும்னு ஒரு ரிப்ளை கொடுக்குறார். ஸோ அந்த மாதிரி நம்ம சொற்பொழிவு கொடுப்பதாக இருந்தாலும் நாம் ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும், இறை அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். இறை அனுபவத்தை பெறாமல் நம்ம கொடுப்பது நேரத்தை விரயமாக்குவது. என்னக்கா காலம் குறுகியது, இருக்கின்ற காலத்திற்குள் இறை அனுபூதியை பெற வேண்டும். இது குருதேவருடைய ஒரு மைய உபதேசம். 1886 மார்ச் மாதம் சிவராத்திரி நாளில் சீடர்கள் எல்லோருமே ஒரு உண்ணாவிரதம், அதாவது உபவாசம் இருந்து கண் விழித்து 4 யாமங்கள்லையும் சிவ பூஜை பண்ணுறாங்க. முதல் யாம பூஜை முடிந்த பிறகு நரேந்திரனும் காலையிலும் ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்க. அந்த சமயத்தில் நரேந்திரனுக்கு ஒரு யோசனை வருது, தங்கிட்டேருந்து ஒரு ஆன்மீக சக்தி வெளிப்படுது, அந்த ஆன்மீக சக்தியை மற்றவங்ககிட்டையும் தன்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு புரிதல் அவருக்கு வருது. இதை நம்ம பரிசோதிக்கலாம்னு சொல்லி காளியை பக்கத்தில் உட்கார வைக்கிறார். நீ கொஞ்ச நேரம் என்னை தொடு அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே தியானத்தில் ஆழ்ந்துடுறார். கொஞ்ச நேரம் அந்த வேற ஒரு சீடர் அந்த இடத்துல பார்க்கும்போது நரேந்திரர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதையும் காளி அவருடைய வலது முட்டியை தொட்டிட்டு இருக்கிறாரு. ஆனால் காளியினுடைய கைகள் நல்லா நடுங்கத்தையும் அவர் பார்க்குறார். இப்படி ஒரு சில நிமிஷம் போகும். அதன் பிறகு நரேந்திரர் கேட்பேன், அப்படி நீ ஏதாச்சும் ஃபீல் பண்ணியான்னு கேட்கும்போது, எனக்குள்ளே ஒரு மின்சாரம் பாய்ந்த மாதிரி நான் உணர்ந்தேன். மின்சார பேட்டரியில் கை வச்சா எப்படி நடுங்குமோ அப்படி என்னுடைய கை நடுங்குவதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி 2ஆம் யாம பூஜை முடிந்தது. காளி புற உலக நினைவுமுற்று அப்படியே மெடிடேஷனில் ஆழ்ந்து மூழ்கி விடுகிறார். இதை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு புரிஞ்செடுத்து நரேந்திரரை தொட்டதுனால்தான் இந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த யோக நிலை அவருக்கு கூடியிருக்கும் அப்படின்னு புரியுது. ஸோ 4ஆம் யாம பூஜை முடிந்த பிறகு சசி நரேந்திரக்கிட்ட சொல்கிறார், குருதேவர் உன்னை கூப்பிட்றார். ஸோ அப்போ குருதேவர் அறைக்குள்ளே நுழையத்துக்கு முன்னாடியே சக்தியை சேகரித்துக்கு முன்னாடி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டியா, முதல்ல சேகரிக்க முயற்சி செய், அப்போது தான் அதில் எவ்வளவு செலவு செய்வது, எப்படி செலவு செய்வது என்பதை அறிந்து கொள்வாய். அன்னையே, அதாவது காளி தேவியே அதை எப்படி செய்வது என்பதை உனக்கு கற்றுத்தருவா. உன்னுடைய கருத்தை, உன்னுடைய மனப்பாங்கை அவனுக்குள்ளே நீ வலுக்கட்டாயமாக புகுத்தினால அவனுக்கு மாபெரும் கேடு. அதாவது அவன் இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பாவனையில் ஒரு குறிப்பிட்ட பாதையை இவ்வளோ நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தான். இப்போ அதை எல்லாமே கெட்டு போயிடுச்சு. சரி, போனது போகட்டும், இனிமேல் இது மாதிரி நடக்காதபடி பார்த்துக்கோ, எப்படி இருந்தாலும் காளி அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு குருதேவ் சொல்கிறார். இதை கேட்டு நரேந்திர திகைச்சு போகிறார். நாம் நடந்த குருதேவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொரு விஷயம் நாம் பார்க்கணும். குருதேவர் மகா சமாதி அடைவதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய சக்தியெல்லாம் நரேந்திரகிட்ட கொடுத்துட்டு, என்னுடைய சக்தியெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு நான் பக்கிரியாக ஆகிட்டேன்னு சொல்வாப்படி. இந்த சக்திகள் மூலமாக நீ மனித குலத்துக்கு நன்மை செய்வாய், அதன் பிறகு தான் உன்னுடைய இருப்பிடத்துக்கு நீ செல்வாய்ன்னு சொல்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நரேந்திரருக்கு இது போன்ற சக்தி இருந்ததை நாம் பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி ஒரு முறை சரத் மகாராஜ் கேட்குறார், குருதேவர் உனக்கு ஆன்மீக சக்தியை கொடுத்தார்ல, அதே மாதிரி அவர் எங்களுக்கு கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது, உங்களுக்கு கொடுத்துருந்தாக்க நீங்கள் அப்படியே சாம்பலாகி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நரேந்திரர் சொல்கிறார். ஸோ குருதேவர் தன்னுடைய சக்திகளை முழுமையாக கொடுத்தது அன்னை சாரதா தேவி. சோடச பூஜையின் போது தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து இது பண்ணார். அதன் பிறகு மறைவுக்கு பிறகு நரேந்திரருக்கு கொடுக்குறார். பிற்காலத்தில் சுவாமி விஞ்ஞானானந்தர் இந்த வேலூர் மடத்தில் சுவாமிஜி உட்காந்துட்டு இருப்பார். அப்போ அவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அவருடைய காலை தொட்டோன்னே இவருக்கு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். அவர் உடனே விரட்டின்னு எடுத்துப்பார். என்ன பேஷண்ட் என்ன ஆச்சுன்னும் போது, இல்லை உங்கள் காலை தொட்டோன்னு ஷாக் அடித்த மாதிரி இருந்தது, நான் அமெரிக்காவில் இருந்தபோது என்னுடைய ஆன்மீக சக்தி ரொம்ப அதிகமாக வெளிப்பட்டது, அந்த அங்கே இருக்கும்போது நான் நிறைய ஆன்மீக சக்தியை
செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்வார். ஸோ இந்த சக்திகள், அதாவது இறை அனுபூதி பெற்ற மிகப்பெரிய மகான்கள், அவதார புருஷர்கள் ஒருவருடைய மனப்பாங்கை முற்றிலுமாக மாற்ற முடியும், தலையெழுத்தே மாற்ற முடியும் என்பதை இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். ஸோ குருதேவர் கபால மோட்சனர் விரும்பிய கணத்தில் அனைத்தையும் மாற்றி எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர். சுவாமிஜி பிற்காலத்தில் பரிவுராஜைகளை போகிறதுக்கு முன்னாடி அவர் அந்நியார்கிட்ட சொல்கிறார், நான் ஒருத்தனை தொட்ட மாத்திலே மகானாக ஆகணும், அத்தகைய ஆற்றலை பெறாமல் நான் திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படி அதே போன்று இங்கே சென்னையில் இருக்கும்போது அவர் மேலை நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பரவச நிலையில் இருப்பார். இப்போ யாராவது என்னை தொட்டாங்கனாக்கா அவங்க மகானாக ஆகிடுவார்கள்னு சொல்லி சொல்லுவார். கிடி சுவாமிஜி அன்பாக கூப்பிடுவர். அவர் சுவாமிஜிக்கிட்ட வாதம் செய்து கொண்டார், கடவுளை இருக்கிறாரா இல்லையான்னு. கிடி அவரை தொட்டாரா இல்லையோ அவருடைய மென்டாலிட்டி கம்ப்ளீட்டாக மாறிடும். பிற்காலத்தில் அவர் ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்தார். ஸோ இது போன்று சுவாமிஜியினுடைய அந்த ஒரு ஆன்மீக சக்தி அபேதானந்தருக்குள்ளே புகுந்தது. அதுதான் பிற்காலத்தில் அமெரிக்காவில் பிரச்சாரம் செய்வதற்கு நல்ல ஒரு உதவி செய்தது என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் அந்த முதல் அவருக்கு அத்வைதத்தை அவர் பின்பற்ற ஆரம்பிப்பார் காளி. ஸோ சுவாமிஜிக்கிட்ட குருதேவர் சுவாமிஜிக்கிட்ட தான் அத்வைதத்தை பற்றி அதிகமாக உபதேசம் பண்ணுவார். அஷ்டாவக்கர சங்கீதை படிக்க சொல்வார். இது போன்ற அத்வைத சாதனைகளை அவருக்கு பழக சொல்வார். காளிக்கும் அதே மென்டாலிட்டி வந்துவிட்டது. இப்படி இருக்கும்போது எப்படி நரேந்திரர் இறைவன் இருப்பை பற்றி விவாதம் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு மனப்பாங்க அவருக்கு வரும். குருதேவர்கிட்ட கேட்பா, அப்படி என்னப்பா நீ நாத்திகன் ஆயிட்டியாமே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னும் போது அவர் கேட்குறார். சரி, அவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டார். சரி, கடவுளையும் சாஸ்திரங்களையும் நீ நம்புறியா அப்படின்னு கேட்டப்போ அது இல்லைன்னு சொல்லுவா. அப்படி இதே மாதிரி வேறு யார்கிட்ட நீ சொல்லியிருந்தாக்கா உனக்கு கன்னத்தில் அறை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி குருமரா சொல்கிறார். அப்போ உடனே காளி சொல்கிறார், அப்படி அறைவதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது, ஆனால் கடவுள் இருக்கிறார் என்பதை நான் அறிஞ்சு கொள்ளாமல் வேதங்களையும் இது போன்ற விஷயங்களையும் உண்மை என்று குருட்டுத்தனமாக எப்படி நம்புவது? நீங்கள் எனக்கு தயை கொண்டு உள்ளொளி வழங்கினால் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்வார். ஆனால் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும், ஆனால் ஒரு பக்க சார்புடையனாக இருக்காத. அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் சரி. ஸோ எனக்கு காளி தேவி பிடிக்குன்னா காளி தேவி மட்டும்தான் உண்மை, மற்றது உண்மை இல்லை. விஷ்ணு எனக்கு பிடிக்குனாக்க விஷ்ணு தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாம் விளக்க வேண்டியவர்கள். அப்படி ஒரு பக்க சார்பாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரே உண்மை தான் எல்லாமே வெளிப்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி குருதேவர் உபதேசம் பண்ணுறார். அதன் பிறகு நரேந்திரர், காளி, தாரக் மூவரும் ரகசியமாக யாருக்கும் சொல்லாமல் புத்த கையைக்க போகிறாங்க. அங்கே போயிட்டு புத்தரை சரணடைகிறேன் அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி அங்கே ஜபம் தியானம் பண்ணுறாங்க. அங்கே தியானம் செய்த போது நரேந்திரருக்கு ஒளிமயமான தரிசனம் கிடைச்சிது. புத்தருடைய சாநித்தியம் அங்கே நிறைந்திருப்பதை அவர் பார்க்குறார். அப்போது அவருக்கு காளிக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. பேரமைதி மின்சார அலைப்போல் என்னுடைய உடலுக்குள் பாய்வதை உணர்ந்தேன். தாரக் தியானத்தில் முற்றிலுமாக ஆழ்ந்து விட்டார் சொல்லி பிற்காலத்தில் அப்படி சுயசரிதைத்தில் அபேதானந்தர் எழுதுகிறார். இந்த இடத்துல பார்க்கலாம், குருதேவர் காளிக்கு ஆசீர்வாதம் பண்ணதை பற்றி நம்ம பார்த்தோம். வீட்டில் அரை மணி நேரம் தான் இருந்துன்னு சொல்லிட்டு வரும்போது உனக்கு மன அமைதி, உண்மையான அமைதி கிடைக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். குருதேவர் மகாசமாதி அடைவதற்கு முன்பாகவே அவருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது நம்ம பார்க்கலாம். அப்புறம் அவங்க காஷிப்பூர் திரும்பி வர்றது குருதேவர்கிட்ட வராங்க. குருதேவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் உலகம் முழுவதும் சுற்றி போங்க, உண்மையான ஆன்மீகத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. ஆன்மீகம் ஏதாவது இருந்தாக்கா அது இங்கே தான் சொல்லி தன்னுடைய உடம்பு சுட்டி காட்டி குருதேவர் சொல்கிறார். அதன் பிறகு குருதேவர் மகா சமாதி அடைந்துடுவார். அந்த வராக நகர மடத்தில் இளம் சீடர்கள் எல்லாம் தவம் செய்வார்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இதில் காளிக்கு தனி அறை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காளி தபஸ்வின்னு அறையினே போட்டிருக்கும். முழுக்க முழுக்க தவத்தில் இருக்குது. அப்புறம் வேதாந்த புத்தகங்களை படிப்பது, நரேந்திரர் கூட இதை பற்றி பேசுவது, சில நேரங்களில் வாதம் செய்வது, இதெல்லாம் கூட அவர் பண்ணுவார். அப்படி இந்த இடைப்பட்ட காலத்தில் ஹோலி மதரோட அவர் தீர்த்த யாத்திரைக்கு போவார். அங்கே பிருந்தாவனத்தில் மற்ற இடங்களுக்கெல்லாம் காளி அன்னையாரோட போகிற பாக்கியம் கிடைச்சிது.
கிருஷ்ணரை நினச்சி அவர் நீண்ட கடும் தியானம் தவம் எல்லாம் பண்ணுவார். அப்படி இப்படி பல இடங்களுக்கு போயிட்டு தவம் செய்துட்டே வரார். ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முறை ஒரு இமயமலைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவருடைய காலில் வந்து புழுக்கள் இருந்ததுனால அவருக்கு 6-7 தடவை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் மற்ற சகோதர சீடர்கள் சரத் முதலானவர்கள் வந்து அவர் வந்து முழுமையாக கவனிச்சுக்குவாங்க. இதை வந்து பிற்காலத்தில் அவர் வந்து சுயசரிதத்தில் எழுதுகிறார். நான் வந்து நடக்கும் சக்தியை முற்றிலுமாக எழுந்துட்டேன். 3 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ரிக்கவர் ஆச்சு, அதாவது குணமடைய ஆரம்பித்தேன். சாரதானந்தர் தோள்களை பற்றிட்டு ஒவ்வொரு நாளும் சிறு குழந்தை போல் கொஞ்சம் தூரம் நடப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானே நடக்க ஆரம்பித்தேன். சகோதர சீடர்கள் என் மேலே காட்டிய அன்பை நான் வந்து மறக்கவே மாட்டேன்னு சொல்லி அவர் எழுதுகிறார். இந்த காலத்தில் சுவாமிஜி வந்து மேலை நாட்டில் சிகாகோ சொற்பொழிவு நடக்கிற அந்த செய்தி இவர்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் சுவாமிஜி வந்து நான் வந்து லண்டனில் மேற்கொள்கிற பணிக்காக காளியை வந்து இங்கே அனுப்பி வைன்னு சொல்லி தந்தி அனுப்புவார். அதன்படி அபேதானந்தர் 1896 ஆகஸ்ட் மாதம் லண்டனுக்கு அங்கே கிளம்பி லண்டனுக்கு போகிறார். செப்டம்பர் மாத இறுதியில் அங்கே போய் சேர்வார். பயணத்தின் போது அவருக்கு வந்து சரியான சாப்பாடு கிடைக்கல. அப்படி இருந்தாலும் அவர் வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் போவார். அங்கே சுவாமிஜி கூட இருந்துட்டு மேலை நாட்டு கலாச்சார வாழ்க்கை முறையை கற்றுக்கிட்டார். அப்புறம் சுவாமிஜி அபேதானந்தர் இருவரும் சேர்ந்து சொற்பொழிகளெல்லாம் செய்கிறார்கள். சுவாமிஜிக்கு அப்போ அபேதானந்தர் சொற்பொழிலாம் பேசுகிற பழக்கம் இல்லை. உனக்கு ஏதாச்சும் பயமாக இருந்தனாக்கா வாழ்க்கையில் சோதனைகள் எல்லாம் சந்திக்கும்போது வலிமையும் விடாமுயற்சியும் தந்தரளிய குருதேவர்கிட்ட சரணடைஞ்சிடு அப்படின்னு சொல்லி சுவாமிஜி உபதேசம் பண்ணுவார். அதன் பிறகு 1896 அக்டோபர் 27 லண்டனில் முதல் சொற்பொழிவு ஆற்றார். பஞ்சதசிலிருந்து சில கருத்துக்களை சொல்லி அவரை வந்து சொற்பொழிவு செய்வார். 1896 சுவாமிஜி வந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்துடுவார். இந்த காலத்தில் அபேதானந்தர் பல்வேறு சர்ச்சைகளில், தத்துவ சபையில், மத அமைப்புகளில் தொடர்ச்சியாக வகுப்புகள் நடத்தி வேதாந்த பணிகளை மேற்கொள்வார். இந்த சமயத்தில் அவருக்கு மேக்ஸ் முல்லர், பால்தாசன், மேலை நாட்டு தத்துவவாதிகள் கூட நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சிது. அபேதானந்தர்கிட்ட பேச்சு திறன், வேதாந்த தத்துவருக்கு அவர் அளித்த தெளிவான விளக்கம், எல்லாத்துக்கும் மேலே சொந்த ஆன்மீக அனுபவங்கள் எல்லாரையும் அவர் வந்து ஈர்த்தது. இந்த அபேதானந்தர் என்ற பெயர் வந்து சுவாமிஜி தான் அவருக்கு சூட்டி துறவரத்தை கொடுப்பார். அதாவது அந்த பராக் நகர மடத்தில் இருக்கும்போது எல்லோரும் துறவரம் மேற்கொள்வார்கள். அப்போ அவருக்கு இந்த பெயர் அபேதானந்தர் என்றால் இறைவனை விட்டு பிரியாத நிலை, பேதம் அற்ற நிலை, எப்போதும் பரம்பொருளோடு ஒன்றுபட்டிருப்பதால் வருகின்ற ஆனந்தம், சந்த ஆனந்தத்தில் தெளித்தபடி இருப்பவர் என்பது தான் அவருடைய நாமத்தினுடைய பொருள். ஸோ இப்படி இருக்கும்போது சாரதானந்தர் அந்த சமயத்தில் மேலை நாட்டில் தான் இருப்பார். ஆனால் சுவாமிஜி வந்து சாரதானந்தரை இந்தியாவுக்கு வர சொல்லி கேட்டுடுவார். இந்த மாதிரி இருக்கும்போது அபேதானந்தர் 1897 அமெரிக்கா போகிறார். அங்கே வந்து பல வருஷங்கள், ஆல்மோஸ்ட் 20 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு பல ஆன்மீக பணிகளை மேற்கொள்கிறார். அங்கே வந்து தாமஸ் ஆல்வா எடிசன், புகழ்பெற்ற அறிவியல் விஞ்ஞானியை சந்திப்பார். அதை பற்றி தன்னுடைய சொற்பொழுது புக்கில் எழுதியிருக்கிறார். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு யோகி போன்று எப்படி பழங்கால முனிவர்கள் சாப்பிடாம ஒரே உண்மையை பற்றி தியானம் செய்வார்களோ அதே மாதிரி இவருக்கு வந்து காலையில் சாப்பாடு வைப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து ஆறி போயிடும். மத்தியானம் வைப்பாங்க, மத்தியானம் வச்சு தான் ஆறி போயிட்டு இருக்கும். இரவு வச்சுருப்பாங்க, இரவும் ஆறி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி முழு மன ஒருமைப்பாட்டோடு இருக்கும்போது தான் உண்மைகள் பழிச்சிருக்கின்றன. அந்த சமயத்தில் பல கண்டுபிடிப்புகள் அந்த மனதிற்கு தெரிய வருகின்றன சொல்லி எழுதுவார். ஸோ அந்த மாதிரி இந்த தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்தது, இது போன்ற விஞ்ஞானிகளை நேரடியாக பார்த்து அவர்களிடத்தில் தன்னுடைய வேதாந்தத்தை, ஆன்மீகத்தையும் இவர் வந்து புகட்டுகிறார். அமெரிக்காவில் இருந்தபோது சுவாமிஜிக்கு எப்படி இடையூறுகள் வந்ததோ, என்னக்கா இவர்கள் வந்து இவருடைய பிரச்சார வலிமையினால் மக்கள் வந்து கூடுகிறார்கள், இவருடைய தத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. அதனால் ஏற்கனவே இருந்த அந்த கிறிஸ்தவ மிஷினரிஸ் அவங்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து பல இடைஞ்சல்களை எல்லாம் கொடுக்காம, இதை பற்றி அவர் எழுதுகிறார். நான் அமெரிக்காவில் இருந்தபோது என்னுடைய துன்பங்களை மறப்பதற்காக அறையில் தனியாக அமர்ந்து கொண்டு பஜன்ஸ் பாடுவேன்.
குருதேவர்கிட்ட இடைவிடாமல் பிரார்த்தனை செய்வேன். ஜப தியானத்தில் நான் அதிகமாக நேரத்தை கழிப்பேன். உலகத்தில் வேறு யாருக்கூடையும் என்னால் மனம் விட்டு பேச முடியாது. ஆனாலும் சத்தியத்தின் பாதையில் நடக்கின்றவன் எந்த காலத்தோடும் மனம் குலுங்குவதில்லை. இறைவனை உறுதியாகவும் நிச்சய புத்தியோடு நம்ம பற்றி கொள்ளணும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை நம்ம போராடி வெற்றி கொள்ள வேண்டும். என்னை மொத்த உலகமும் என்னை எதிர்த்து நிறந்தது. ஆனாலும் நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் குருதேவரையே அவரை மட்டுமே நம்பிக்கையோடு சார்ந்திருந்தேன் அப்படின்னு எழுதுகிறார். அந்த குருதேவரையே சார்ந்திருந்ததுனால குருதேவர் எப்படி சுவாமிஜியை பல இன்னல்களில் காப்பாற்றினாரோ அதே மாதிரி அபேதானந்தரை காப்பாற்றினது நம்ம பார்க்கலாம். ஒரு முறை அபேதானந்தர் ஒரு இடத்துக்கு பயணிப்பதற்காக ஒரு கப்பலில் டிக்கெட் புக் பண்ணுறார். அப்போ ஒரு குரல் கேட்குது, அந்த புக் பண்ணாத அப்படின்னு சொல்லி. மறுபடியும் போகும்போது 2வது தடவை அந்த குரல் கேட்குது. 3வது தடவை குரல் கேட்டவுடனே அவர் புக் பண்ணதை விட்டுட்டு வந்துடுவார். மறுநாளில் செய்தித்தாளில் நியூஸ் வரும், எந்த கப்பல் அவர் பயணிக்கிருந்தாரோ அந்த கப்பல் கடலில் மூழ்கி அதில் பயணித்தவங்க எல்லாருமே காலமாயிட்டு இருக்குது செய்தி வரும். இது போன்று பல சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்படி இருக்கும்போது நடுவில் சுவாமி அபேதானந்தர் இந்தியாவுக்கு வருவார். 10 வருடங்கள் மேலே நாட்டில் சுற்றுப்பயணம் செய்த பிறகு 1906வது வருஷம் நியூயார்க்கிலேருந்து இலங்கை வழியாக கொழும்பு நகரம் வந்தடைகிறார். எப்படி சுவாமிஜி மேலே நாட்டிலேருந்து 1896 இறுதியில் கொழும்புலேருந்து இந்தியாவுக்கு வந்தார், அதே மாதிரி வர்றார். அவருக்கு கிடைச்ச வரவேற்பு மாதிரி இலங்கையிலேருந்து இந்த தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு அவர் பயணிக்கிறார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த ஊர்களெல்லாம் பயணித்து 1906 ஜூலை 15 சென்னைக்கு வர்றார். சென்னையில் அவருக்கு விரிவான வரவேற்பு விழாவுக்கு மக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. மகாகவி பாரதியார் 32 வரிகளில் அவரை பற்றி ஒரு கவிதையை ஏற்றிருக்கிறார். மகாகவி பாரதியார் பாடல்களை இதை பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை, அந்த கவிதையில் இறுதி பகுதி, தூய அபேதானந்தன் எனும் பெயர் கொண்டொளிர் தருமி சுத்த ஞானி நேயமுடன் இந்நகரில் திருப்பாதம் சாத்தி அருள் நெஞ்சிற்கொண்டு மாயமெல்லாம் நீக்கியினை எம்மவர் நன்னெறி சாரம் வண்ணம் ஞானம் தோய நனி பொழிந்திடுமோர் முகில் போன்றோன் இவன் பதங்கள் துதிக்கின்றோமே என்று அவர் எழுதியிருக்கிறார். அவர் அபேதானந்தர் 5000 பேர் கூடியிருக்கிற ஒரு சபையில் உரையாற்றார். அந்த சொற்பொழிவுடைய தலைப்பு வேதாந்த மதத்தின் உலகளாவிய தன்மை. இந்த கூட்டத்தை பற்றி மகாகவி பாரதியார் இந்தியா பத்திரிகையில் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் டவுன் ஹாலில் அந்த மைதானத்தில் இவர் உபன்யாசம் புரிந்து செய்யும்போது நம்மவர்கள், அதாவது இந்தியர்களுடைய பேடித்தன்மையையும் பயந்த தன்மையையும் பற்றி ரொம்ப சாடி பேசியிருக்கிறார். ஆண்மை எழுந்து பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறீங்கோ, எழுந்து நின்று உங்களுடைய புருஷத்தன்மையை நிரூபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி, அதாவது சுவாமி விவேகானந்தர் இந்த தேசத்தில் இருக்கிறவங்கிட்ட எந்த அளவுக்கு ஆத்திரம் கொண்டிருந்தாரோ அதே போன்று அபேதானந்தர் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம்னு சொல்லி எழுதுகிறார். சென்னையில் சில நாட்களில் தங்கியிருந்த சுவாமிஜி பெங்களூர், மைசூர், சிருங்கேரி போன்ற இடங்களுக்கு போகிறார். தென்னிந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்து அவர் கல்கத்தா புறப்பட்டு பூரி போகிறார். அங்கே பிரம்மானந்தர், சிவானந்தர், பிரேமானந்தர் மூவரும் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு வரவேற்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் ஜெகநாதரை வழிபட்ட பிறகு செப்டம்பர் 9 அபேதானந்தர் மற்றவங்களும் ஹவுராவுக்கு போகிறாங்க. அங்கே சுவாமிகளை பல நூற்றுக்கணக்கான பிரமுகர்கள் எல்லாரும் சேர்ந்து வரவேற்கிறாங்க. டவுன் ஹாலில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போ சுவாமியினுடைய புகழை பற்றி ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார், மெசேஜ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. அந்த சொற்பொழிவு நம்ம ராமகிருஷ்ண விஜயத்தில் சென்ற மாதம், இந்த மாதம், அடுத்த மாதம் 3 மாதம் தொடர்ச்சியாக நம்ம தமிழில் வெளியிட்டு வந்திருக்கிறோம். அதை நேரம் இருக்கும்போது படித்து பாருங்கள். சுவாமிஜியினுடைய லைஃப் அண்ட் டீச்சிங் பற்றி அவ்வளோ அற்புதமாக அதில் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் சில மாதங்கள் இருந்துவிட்டு 1906 நவம்பர் சுவாமிகள், அதாவது அபேதானந்தரும் பரமானந்தரும் மும்பையிலேருந்து புறப்பட்டு 1907 ஆரம்பத்தில் நியூயார்க்கு போகிறாங்க. நியூயார்க் சென்றுட்டு பல வருடங்கள் அமெரிக்கா, லண்டன் இது போன்ற பல இடங்களுக்கு போகிறாங்க. நாம் சொன்ன அந்த சம்பவம், அதாவது
குருதேவர் வந்து அந்த கப்பல் பிரயாணத்தை தடுத்த நிகழ்வு வந்து 1915ஆம் வருஷத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த நிலையில் இவர் வந்து மேலை நாட்டு பணிகள் ஏறக்குறைய முடிக்கின்ற தருணம் வந்தது அவர் ஃபீல் பண்ணுறார். 1919ஆம் ஆண்டு முற்பகுதியில் அபேதானந்தர் இந்தியாவுக்கு திரும்புகிறார். ஸோ கல்கத்தாவுக்கு வந்துட்டு வேலூர் மடத்துக்கு போகிறார். அங்கே போகும்போது மத்தியான வேலை, கோயில் வந்து சாத்திருக்கும். ஆனாலும் ஒரு துறவி வந்து இவருக்காக கோயிலை திறந்து குருதேவரை தரிசனம் பண்ண வைப்பார். இந்த 2வது தடவையும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் மற்றவங்கள்லாம் கொடுப்பாங்க. 1923 சுவாமிகள் வந்து ஒரு தனி மையத்தை ஆரம்பிப்பார். ராமகிருஷ்ண வேதாந்தா சொசைட்டி என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்குவார். அதில் வந்து முழுமையாக வாழ்நாள் முழுவதும் ராமகிருஷ்ண மட்டம் இயக்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து வந்தார் நம்முடைய மடத்தோட. இவருடைய ஆரம்பித்த வேதாந்த சொசைட்டி கல்கத்தாவில் தனியாக இவர் வந்து ஒரு இடத்த வாங்கி பல பணிகளை செய்வார். இப்படி இருக்கும்போது இந்த வேதாந்த சொசைட்டி பிரார்த்தனை கூடத்தை கட்டி குருதேவரை அதில் எழுந்தருளி இருக்க செய்யணும்னு சொல்லி ஒரு சிம்மாசனத்தை ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணார். அதுக்காக அவர் வந்து தங்க சிம்மாசனத்தில் குருதேவரை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நகை கடைக்கு போகிறார். கடையில் படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்குது, என்ன பண்ணுற, நிறுத்து அப்படின்னு சொல்லுது. உடனே குரல் வந்த பக்கம் பார்க்குற யாருமே இல்லை. இது நமக்கு ஏதாவது மூலக்கொள்ளறன்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்கட்டில் ஏறுறார். அப்போ மறுபடியும் அந்த குரல், நான் சொன்னது உன் காதில் விழலையா, என்ன பண்ண போகிற, முதல்ல நிறுத்து அப்படின்னு அந்த குரல் கேட்குது. இவரும் பார்க்குறாரு, யாருமே இல்லையே, சரி நடக்கிறது நடக்கட்டும் போது கொஞ்சம் திட்டுது, முட்டாள், நான் சொல்கிறது உன் காதில் விழலையா, என்னால் எந்த உலகத்தையும் தொட முடியாது நீ என்பதை மறந்துட்டியா, என்னை கொண்டு போய் தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போறியா, நீ செய்ய போத உடனே நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த வாய்ஸ் குருதேவர். ஸோ குருதேவருடைய நேரடி செயல்கள் சரி, மற்றவங்களும் சரி, எப்போதும் குருதேவர் நம்மோடு இருக்கிறார். அன்னையினுடைய அன்பு மொழிகளில் ஒரு செயலர்கிட்ட அன்னையா சொல்ல, குருதேவர் எப்போதும் உன்னோடு இருக்கிறார், நானும் இருக்கிறேன், இதை உணர்ந்து கொள். ஸோ இந்த எண்ணம் நம்ம கூட இருந்ததுனாக்கா இந்த மாதிரி இக்கட்டான தருணங்களில் ஒருவேளை நம்மையும் அறியாமல் தவறுகள் செய்யும்போது குருதேவருடைய அந்த ஒரு அருள் நம்மை சூழ்ந்து காக்கும் என்பதற்கு நிரூபணம் இதுதான். எப்போதும் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். நாம் வந்து அந்த பெரும் கடலில் தோன்றின ஒரு நீர்க்குமிழிகள் போன்று தான். ஸோ எனவே நாம் அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்தால் தவறான அடியை எடுத்து வைத்தாலும் அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்பதை இவர்கள் வாழ்க்கை மூலமாக குருதேவர் நமக்கு நிரூபணம் செய்கிறார். 1924 டார்ஜிலிங்க்கு சுவாமிகள் போகிறார். அங்கே ஒரு வீட்டை வாங்குகிறார். அங்கே வந்து வேதாந்த ஆசிரமத்தை அத்தோடு குழந்தைகளுடைய பள்ளிக்கூடம், தர்ம வைத்தியசாலையும் ஆரம்பிக்கிறார். சகோதரி நிவைத்து அங்கே தான் காலமானாங்க. அவருடைய பேரில் நினைவு கட்டிடத்தையும் அவர் எழுப்புகிறார். அங்கே வந்து இருக்கும்போது தான் மகாத்மா காந்தி, சித்ரஞ்சன் தாஸ் சுதந்திர போராட்ட வீரர், லால லைட்டன் வங்காள கவர்னர், டாக்கா நவாப் பலர் வந்து சுவாமிகளை போய் சந்திக்கிறாங்க. சுவாமி அபேதானந்தர் மகாத்மா காந்தி கிட்ட, ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர் வழியில் நீங்கள் வந்து தீண்டாமை ஒழிப்பு, குடிசை தொழில் வளர்ச்சி போன்ற பணிகளை செய்து வரீங்க, உங்களுடைய எனது ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லி சுவாமிகள் வந்து மகாத்மா காந்தி ஆசீர்வாதம் பண்ணுறார். 1926 விஸ்வபாணின்னு சொல்லி ஒரு வங்க மாத பத்திரிகையும் சுவாமிகள் ஆரம்பிச்சிருப்பார். 1929 வடக்கு கல்கத்தாவில் பர்மனெண்ட்டாக ஒரு இடத்த வாங்குகிறார். இங்கே தான் அவர் வந்து வேதாந்த மையத்தை பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல நிறுவுகிறார். 1937 குருதேவருடைய 100ஆண்டு விழா. அந்த சமயத்தில் அந்த குருதேவரை எழுந்தருள சொல்லி ஒரு பிரார்த்தனையும் செய்தார். குருதேவா, சூரியனும் சந்திரனும் வாழும் காலம் வரைக்கும் நீங்கள் இங்கே எழுந்தருளி மனித குலத்துக்கு நன்மையை செய்யணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்தார். 1937 மார்ச் மாதம் குருதேவருடைய 100ஆண்டு விழா கல்கத்தாவில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டிருந்தது. அப்போ வந்து அபேதானந்தர் வானொலியில் உரையாற்றியிருக்கிறார். அவருடைய உரை வந்து இப்போது கூட கேட்கலாம், யூடியூப்லேயே இருக்குது. சுவாமி அபேதானந்தருடைய ஒரிஜினல் வாய்ஸை கேட்கலாம். வங்க மொழியில் அவர் பேசியிருக்கிறார். ரொம்ப ஒரு உணர்ச்சி பெருக்கோட குருதேவரை பற்றி அவர் அதில் பேசியிருப்பார். அப்படி
ஸோ அதன் பிறகு 1937 டார்ஜிலிங் மறுபடியும் போகிறார். கொஞ்சம் பல மாதங்கள் அங்கே திரும்பிட்டு இருந்துட்டு மறுபடியும் கொல்கத்தாவுக்கு வரார். அப்போ குருதேவருடைய கோயில் நிர்மாணிக்கப்பட்டு இருக்கும். அந்த சமயத்தில் இவரும் போயிட்டு அந்த குருதேவர் கோயில் திறப்பு விழாவுக்கு போவார். அங்கே இவர் இயற்றிய ஒரு பாடல், அந்த பாடலை ஓங்கார வேதிய புருஷ புராணம்னு சொல்லி அபேதானந்த இயற்றிய பாடலை எல்லா சீடர்களும் பாடுவாங்க. அதை கேட்டு அவர் அசையாமல் சிலை போல் அவர் நிற்பார்னு சொல்லி குறிப்பில் எழுதப்பட்டிருக்குது. கடைசியாக குருதேவ் இந்த வேலூர் மடத்துக்கு இதுதான் அவர் வந்தது. இப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய இறுதி காலம் வந்து விட்டது அப்படின்னு உணர்ந்து கொள்கிறார். 1939 செப்டம்பர் 7 அந்த கடைசி நாள் வருது. உடல்நிலை கொஞ்சம் மோசமானது. அப்போது செப்டம்பர் 8 காலை 8:16 மணிக்கு சுவாமிகள் மகா சமாதி அடைகிறார். ஸோ அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், குருதேவர் தகனம் பண்ண அந்த காஷிபூர் மையானத்தினுடைய பக்கத்தில் என்னுடைய உடலை தகனம் செய்யன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது. சுவாமிகள் தன்னுடைய இதை பற்றி சொல்கிறார், தன் வாழ்க்கையை பற்றி. நான் குருதேவருடைய ஆனந்த திருவிளையாடலில் ஒரு கருவியாக பயன்பட்டேன். என்னுடைய வாழ்க்கை பணி முடிவு நிரந்தரம் நான் ஒரு கணம் கூட இங்கேயே தங்க மாட்டேன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். இதை பற்றி சுவாமி பிரம்மானந்தரும் காளியை பற்றி சொல்லியிருக்கிறார். காளி தன்னுடைய செயல்களை நிறுத்திவிட்டு அகமுகம் ஆகும்போது அனைவரும் அவனிடம் இருந்து வெளிப்படும் ஆன்மீக ஆற்றலை உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஸோ சுவாமி அபேதானந்துடைய உரைகள் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி அபேதானந்தான் இருக்கின்றது. ஸோ முடிந்த அளவுக்கு அவருடைய உபதேசங்களை நம்ம படிப்போம். என்னாக்க மகான்கள் சொல்வது எல்லாமே உண்மையை உணர்ந்து சொல்லப்பட்டவை. சுவாமி விவேகானந்தர், அபேதானந்தர் மற்ற நேரடி சீடர்கள் இந்த உபதேசங்கள் வேதாந்தத்தினுடைய உண்மையான விளக்கங்கள். ஸோ நமக்கு எது தேவையோ அதை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இத்தகைய குருதேவருடைய நமக்காக அவருடைய இந்த அற்புதமான சீடருடைய வாழ்க்கையை படிப்பது, அவருடைய உபதேசங்களை தியானிப்பது, அதன்படி நடப்பது, இதுவே நம்முடைய ஆன்மீக சாதனை. இந்த ஆன்மீக சாதனை நாம் செய்து குருதேவருடைய எல்லையற்ற பேருளுக்கு நாம் பாத்திரமாவோம். அதற்கு தெய்வ திருமூவர் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.